ஜூன் 3 ஆர்சிபிக்கு மறக்க முடியாத நாள். ஸோ ஜூன் 4 அப்படி தான், இந்த நாளையும் அவங்க மறக்கவே மாட்டாங்க. ஸோ அது ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், ஜூன் 3 கப் அடித்தாங்க, ஜூன் 4 அவங்க ஃபேன்ஸ் இழந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோடது இந்த ஃபேன்ஸ் அதில் யாரோட தப்பு, இது ஆர்சிபி ஃபேன்ஸைஸோட தப்பா இல்லை அந்த கவர்மெண்ட்டோட தப்பா இல்லை ஃபேன்ஸோட தப்பா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து டெய்லி போட்டுக்கிட்டே இருப்பேன் நியூஸ் சேனலுக்கு முன்னாடி. ஸோ இன்ஃபர்மேஷனாக புரியுற மாதிரி சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க ஆரம்பிக்கிறோம். ஜூன் 3 ஆர்சிபி 18 வருஷத்துக்கு அப்புறமா கப் அடிக்கிறாங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க ஆர்சிபி கப் அடிச்சதுனால தான் 11 பேர் இறந்தாங்க அப்படின்றது. ஸோ இது வந்து சம்மந்தமே இல்லை கைஸ் நீங்கள் சொல்கிறது. ஸோ உங்களை சொல்ல வரல. ஸோ சில பேர் ஆர்சிபி ஹேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நான் பார்த்துருக்கேன். கமெண்ட்டில் போயிட்டு ஆர்சிபி கப் அடிச்சதுனால தான் 11 பேர் இறந்தாங்க அதெல்லாம் சொல்கிறது தப்பு. ஏன்னா நாம் வந்து 5 கப் அடிச்சிருக்கோம். நம்மளுக்கு வந்து கப் அடிக்கிறது வந்து அந்த அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது. இது ஒரு ஃபேன்ஸைஸ் வந்து 18 வருஷமாக வந்ததுலேருந்து கப்பே அடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட். ஸோ தண்ணியே குடிக்காத ஒரு 2-3 நாள் நீங்கள் தண்ணி குடிக்காமல் அது அப்புறமா தண்ணி குடிச்சிங்கன்னா அது எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவங்க மூமெண்ட் அவங்க ஆர்சிபி இருக்காங்க. ஓகே, ஸோ அதை அவங்க செலிப்ரேட் பண்ணும்போது தான் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. இது வந்து ஃப்ரான்ச்சைஸோட தப்பு கிடையவே கிடையாது. ஸோ நிறைய பேர் சொல்கிறீங்க ஃப்ரான்ச்சைஸோட தப்பு தான். ஸோ அவங்க என்ன பண்ண முடியுங்க, இது வந்து கவர்மெண்ட்டோட தப்பு தான். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா அந்த அளவுக்கு கேர் எடுத்துக்கல. ஸோ அதுதான் தப்பு. ஏன்னா இந்தியா T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சப்பே பார்த்தீங்களா வெற்றி பண்ணல, ஒருத்தர் கூட மரணம் அடையல. இங்கே வந்து பாருங்கள் 11 பேர் மரணம், அது மட்டும் இல்லாமல் 60 பேருக்கு காயம்லாம் ஏற்பட்டிருக்காமா. ஸோ அப்படி தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியுது. இன்னும் நிறைய பேர் காயம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ இப்போதைக்கு எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் இதுதான். இது வந்து ஃப்ரான்ச்சைஸ் இல்லைனா வேறவங்க தப்பு கிடையாது, பேஸோட தப்பு கிடையாது. ஸோ நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ், எம்ஐ ஃபேன்ஸ், ஆர்சிபி ஹேட்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்சிபி டீமை வந்து நம்ம பேன் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் பிளேயர்ஸை பிடிச்சி ஜெயிலில் போடணும். இது என்ன கைஸ் உங்களுக்கே கொஞ்சமாக லாஜிக்காக இருக்கா? பிளேயர்ஸ் அண்ட் ஃப்ரான்ச்சைஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணாங்க அவ்வளோதான். அதுக்கு மேலே இது வந்து கவர்மெண்ட் வந்து கேர் எடுத்து பார்த்துக்கணும். இவ்வளோ பேர் வராங்கன்னா அந்த அளவுக்கு ரஷ்ஷை நீங்கள் கம்மி பண்ண பார்க்கணும். ஸோ அது வந்து கவர்மெண்ட்டோட தப்பு மட்டும்தான், ஃபேன்ஸோட தப்பு, இது டீமோட தப்பு, பிளேயர்ஸோட தப்புலாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லாஜிக் இல்லாமல் பேசாதீங்க. இது வந்து பேசுகிற விஷயமும் கிடையாது. ஏன்னா இது வந்து உயிர் சம்பந்தப்பட்டது. 11 பேர் இறந்துருக்காங்க. இப்போ போய் நீங்கள் உங்கள் வன்மத்தை காமிக்கக்கூடாது. நானே சிஎஸ்கே ஃபேன் தான். இந்த இடத்துல நீங்கள் அந்த எனக்கு ஆர்சிபி பிடிக்காதான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு பிடிக்காதுலாம் சொல்ல முடியாது, எனக்கும் பிடிக்குது. ஆனால் இந்த இடத்துல நாம் வந்து வன்மத்தை காமிக்கக்கூடாது அவங்க பக்கம். ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தால் மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படி இந்த மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ தான் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி டெய்லி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.